ஹாய் ஹலோ வணக்கம். டென்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? எல்லா பேஷண்ட்ஸும் பல் மருத்துவரை பார்த்து பயப்படுறது ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலிக்குமோ, அதுவா இதுவா அப்படிங்கிறத விட செலவு அதிகமாகுமோ அப்படிங்கிறதுனாலயே நிறைய பேர் பல் மருத்துவர்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு பல்லு தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போனேன். ஆனா லிஸ்ட் பில்லு பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபீலிங்கா இருக்கு. அப்போ உண்மையிலேயே பல் மருத்துவம் செலவு அதிகம் தானா? அது எதனால அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு? அப்போ உண்மையான ரேட் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல ஹானஸ்டா உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நார்மலா பல்லு சுத்தம் பண்றதுக்கு ஸ்கேலிங் பண்றதுக்குன்னு பார்த்தா ரூ. 800 இருந்து 2500 வரைக்கும் ஆகலாம். அது அழுக்கு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்தும், ஈறு நோய் எந்த அளவுல இருக்குங்கிறத பொறுத்தும் இதனோட ஃபீஸ் வித்தியாசப்படுது. இப்ப நீங்க இந்த செலவு பண்றதுக்கு யோசிச்சுட்டு பண்ணாம விட்டீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய ஈறு நாளடைவுல ஈறு நோயா மாற ஆரம்பிக்கும். செலவும் அதிகமாகும், உபத்திரமும் அதிகமாகும். நார்மலா ஒரு பல்ல அடைக்கிறோம். பல்லு சொத்த பல்லா இருந்து பல்ல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னா, ஒரு பல்ல அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரூ. 800 இருந்து ரூ. 2500 ரூ. 3500 வரைக்குமே இருக்கு. அப்ப இதனோட ரேட் எத பொறுத்து இருக்குன்னா, எந்த பல்ல அடைக்க போறீங்க? முன் பல்லா, பின் பல்லா, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்க? பல்லு கலர் மெட்டீரியலா, இல்ல சில்வர் கலர் மெட்டீரியலா, இல்ல எந்த பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்தும், ஒரு பல்லுல எத்தனை இடத்துல சொத்தை இருக்குது, எத்தனை ஃபில்லிங் பண்ண போறோங்கிறத பொறுத்தும் அதனோட ரேட் வித்தியாசப்படுது. இப்போ வேர் சிகிச்சை பண்றோம், ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, அதனுடைய ரேட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2500 இருந்து 7000, 8000 வரைக்குமே இருக்கு. இதுவும் எத வச்சு வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணி வேர் சிகிச்சை பண்றோம் அப்படிங்கிறதும், உள்ள வைக்கக்கூடிய மெட்டீரியல் என்னங்கிறத பொறுத்தும், பிளஸ் எத்தனை சிட்டிங்ல பண்றோம், ஒரு சிட்டிங்லயா இல்ல 2, 3 சிட்டிங்ல பண்றோமாங்கிறத பொறுத்தும், என்ன எக்ஸ்ட்ரா டெக்னிக்ஸ் பயன்படுத்தி பண்றோங்கிறத பொறுத்தும், அந்த பல்லினுடைய சக்சஸ் ரேட் எவ்வளவு தூரம் இருக்கு, இன்ஃபெக்ஷன் எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட ஃபீஸ் வித்தியாசப்படும். இதே வேர் சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் மேல கேப் போடுறோம்னா, கேப் நம்ம என்ன மெட்டீரியல்ல சூஸ் பண்றோங்கிறத பொறுத்து, அதாவது மெட்டலா, அக்ரிலிக்கா, இல்ல செராமிக்கா, ஸோ எந்த கிரவுன் நம்ம சூஸ் பண்றோங்கிறத பொறுத்தும் ரேட் வித்தியாசப்படுது. பிளஸ் லேப் டு லேப் ரேட் வித்தியாசப்படலாம். இப்போ வேர் சிகிச்சை பண்ணியாச்சு, கேப் போட்டாச்சு, வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, இப்போ இம்ப்ளான்ட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இம்ப்ளான்ட்டோட ரேட் என்னவா இருக்குன்னா, 20,000ல தொடங்கி 60,000, 70,000 வரைக்கும் ஒரு இம்ப்ளான்ட்டோட ரேட் இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். என்ன பிராண்ட் யூஸ் பண்றோம், என்ன விதமான இம்ப்ளான்ட், அதாவது எந்த எலும்புல நம்ம பொருத்த போறோம், இம்ப்ளான்ட் வச்சு உடனே பல்லு வைக்க போறோமா, எந்த டெக்னிக் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நமக்கு இம்ப்ளான்ட்டோட ரேட் வித்தியாசப்படுது. அடுத்தது பல் சீரமைக்கிறதுக்காக கிளிப்பு போடுற ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்த டைப் ஆஃப் கிளிப்பு போடுறோங்கிறத பொறுத்து வித்தியாசப்படும். மெட்டல்ல போட போறோமா, இல்ல செராமிக்ல போட போறோமா, இல்லைன்னா கண்ணுக்கே தெரியாத மாதிரி அலைனர்ஸ்ல போட போறோமா, எந்த பிராண்ட் அலைனர்னா எந்த பிராண்ட், இல்ல செராமிக்னா இல்ல மெட்டல்னா எந்த பிராண்ட் நம்ம சூஸ் பண்ண போறோம், நம்மளோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷன், அதாவது சிலருக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், சிலருக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றோம், எவ்வளவு டியூரேஷன்ல பண்றோங்கிறத பொறுத்து ரேட் ஃபீஸ், நம்மளோட கிளினிக் சார்ஜ் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு கிளினிக்ல கண்டிப்பா ஃபீஸ் வித்தியாசப்படும். ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக் எந்த இடத்துல இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் முக்கியம். இப்போ வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னா அதோட ரேட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். சிட்டில, டவுன்ல ஒரு இடத்துல ஒரு மாதிரி கிளினிக்கோட சார்ஜஸ் வித்தியாசப்படும். அதே போல லேப் நம்ம பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஒர்க் எல்லாம் எந்த லேப்ல கொடுத்து பண்றோங்கிறத பொறுத்து, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம கிளினிக்ல யூஸ் பண்றோம், கிளினிக்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்தும், என்ன டெக்னிக் நம்ம பயன்படுத்துறோம், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட சார்ஜஸ் இருக்கு. ஸோ எல்லா கிளினிக்லயும் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரே அமௌண்ட் கண்டிப்பா இருக்காது. ஸோ அது நம்ம சூஸ் பண்றதை பொறுத்தும் மாறுபடும். ஒரே ட்ரீட்மெண்ட் தான், ஆனா செலவு வித்தியாசமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் சொல்றேன். டென்டல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லி அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வெறும் அதிகபட்சம் 100, 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஒரே ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமா ஏர்லி ஸ்டேஜ்லயே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா செலவு கண்டிப்பா கம்மியா இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் பல்லையும் நம்மளால காப்பாத்திக்க முடியும். நம்மளோட பல்லு நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளோட உடல் ஆரோக்கியமானதா இருக்க முடியும். எப்ப டென்டல் ட்ரீட்மெண்ட்டோட செலவு அதிகமாகுது அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த சீக்கிரமா பண்ணாம, சின்னதா இருக்கும்போதே கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, அந்த விஷயம் பெருசாகுது. பெருசாகும்போது கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டும் பெருசாகும். அதனுடைய செலவும் அதிகமாகும். கூடவே அதனுடைய உபத்திரங்களும் அதிகமாக தான் ஆகும்.
அதனால தயவு செய்து எந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்டையும் டிலேயே பண்ணிடாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா கம்மியான செலவுல பலனடைங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளோட நட்புடன் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.